வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம G73 பேட்டர்ன் ரிப்பீட்டிங் சைக்கிள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா வெறும் தியரியாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சில கான்ஃபிடன்ஸ் கிடச்சிது G73 சைக்கிளுக்கு. ஸோ இதை வந்து நான் எப்படி அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். G73 சைக்கிளு டேரெக்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதோட G73 சைக்கிளை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா G73ல் 2 லைன் வருது. இது G71 G72 ரெண்டையும் கம்பேர் பண்ணி, அதாவது ரெண்டையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணது தான் இந்த G73 சைக்கிளு. இந்த சைக்கிளை பொறுத்த வரைக்கும் U1 W1 அப்படின்ட்டு எக்ஸ்லேயும் டெப்த் ஆஃப் கட் எடுக்கும், ஜெட்லேயும் டெப்த் ஆஃப் கட் எடுக்கும். ஸோ நம்ம கார்மெண்ட்டு ஒரு சில ஃபோர்ஜிங் கார்மெண்ட்டில் தான் இந்த மாதிரி சைக்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாரி தான் நம்ம யூலேயே டபிள்யூ டெப்த் ஆஃப் கட் கொடுக்க முடியும். நம்ம இப்போ பார்க்க போகிற கார்மெண்ட்டில் ஒரு கார்மெண்ட்டில் டபிள்யூவில் மட்டும் டெப்த் ஆஃப் கட் கொடுக்க வேண்டியதாக இருந்தது, அதாவது ஜெட் டைரெக்ஷனில் டெப்த் ஆஃப் கட் எடுக்க வேண்டியதாக இருந்தது. இன்னொரு கார்மெண்ட்டில் எக்ஸில் மட்டும் டெப்த் ஆஃப் கட் எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பண்ண வேண்டிய ப்ரோக்ராமில் வந்துட்டு ஸ்டாக் வந்து எக்ஸ் டைரெக்ஷனில் இல்லை, அதாவது எக்ஸில் வந்து ஸ்டாக் கிடையாது, டயாமீட்டரில் ஸ்டாக் கிடையாது, ஜெட் டைரெக்ஷனில் மட்டும் தான் ஸ்டாக் இருக்குது. ஸோ அதனால் G73ல் ஃபஸ்ட்டு லைனில் பார்த்தீங்கன்னா யூ வந்து 0.0 தான் வச்சுருக்கேன். ஸோ எக்ஸில் வந்து ஸ்டாக் எடுக்காது. டபிள்யூவில் வந்து 1 அமௌண்ட் டெப்த் ஆஃப் கட் கொடுத்துருக்கேன். அடுத்தது R4 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு 4 பாஸாக அப்படியே கொடுத்துருக்கேன். அடுத்தது G73 செகண்ட் லைன் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இதில் என்ன மீனிங் இருக்குது அப்படிங்கிறத ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை புரியாதவங்க ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு செகண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சைக்கிள் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத மட்டும் நீங்கள் இப்போ பாருங்கள். இது வந்து ஒரு ஃபோர்ஜ்டு காம்பனண்ட்டு. இந்த காம்பனண்ட்டை வந்து ஐடியில் கிளாம்ப் ஆகிற மாதிரி ஜாஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஐடியில் கிளாம்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் ஜஸ்ட்டு ஒரு ஃபேஸிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம G73 பேட்டர்ன் ரிப்பீட்டிங் சைக்கிள் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். எப்பயுமே சைக்கிள் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் சைக்கிள் கரெக்டாக போதா அப்படின்ட்டு ஒரு ப்ரீ செக் பண்ணணும். அந்த ப்ரீ செக்காக நான் வந்துட்டு ஒரு 30 mm ஒர்க் ஆஃப்செட்டில் வெளியே நிறுத்தியிருக்கேன். ஸோ இப்படிங்கும்போது பீஸில் வந்து எதுவும் ஹிட் ஆகாது. நம்ம கரெக்டாக டூல் வந்து கரெக்டாக அப்ரோச் ஆகுதா, கரெக்டான டைரெக்ஷனில் போகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓட்டிக்கலாம். ஸோ அதுதான் இப்போ ப்ரீ பாஸாக போயிட்டுருக்கு. இப்போ நான் வந்துட்டு ஒர்க் ஆஃப்செட்டில் அந்த வேல்யூ எக்ஸ்ட்ரா வெளியில் கொடுத்த வேல்யூ வந்து எடுத்து விட்டேன். ஸோ இப்போ வந்து மெட்டீரியல் கட் எடுக்கும். எப்படி கட் எடுக்குது அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம்.
அடுத்தது நம்மக்கிட்ட இன்னொரு 4G காம்பனண்ட் இருக்குது. அதில் வந்து எக்ஸ் டைரெக்ஷன், டபிள்யூ டைரெக்ஷன் 2 டைரெக்ஷன்லேயுமே நமக்கு வந்து டெப்த் ஆஃப் கட் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறதான் அடுத்த வீடியோவில் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற பேட்டர்ன் ரிப்பீட்டிங் சைக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா யூடி டெப்த் ஆஃப் கட் கொடுத்துருக்கோம், டபிள்யூடி டெப்த் ஆஃப் கட் கொடுத்துருக்கோம். அதாவது எக்ஸ் டைரெக்ஷன்லேயும் டெப்த் ஆஃப் கட் எடுக்கும், டபிள்யூ அதாவது இசட் டைரெக்ஷன்லேயும் டெப்த் ஆஃப் கட் எடுக்கும். இது நம்ம வந்து காம்பனண்ட் ஆல்ரெடி நான் வந்து ரன் பண்ணிட்டேன். ஸோ ரன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துட்டு இதை வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் கடைசியாக அந்த ப்ரோக்ராம் மட்டும் காமிச்சிட்றேன். ஸோ இது எப்படி ஓடுச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலிமா G73 பேட்டர்ன் ரிப்பீட்டிங் சைக்கிள் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் இல்லாட்டி கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ அதை பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோ பிளான் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.